மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. எலெக்ஷன் ஃபீவரில் ஒரு மாதிரி எலெக்ஷன் ஃபீவர் முடிஞ்சு, எலெக்ஷனுக்கு முதல்ல நாங்கள் நிக்சன் சாரை மீட் பண்ணோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் இன்னும் வரல. ரிசல்ட் வரக்காட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மே 4ஆம் தேதி வரை இருக்குது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. வந்தோம் சாரை மீட் பண்ணுறதுக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எப்படி சார் இந்த முடிஞ்ச எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்கள்? அதுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்களே. அந்த காய்ச்சல் இன்னும் ஜனங்களை விட்டும் போகலை, குறிப்பாக அரசியல் தலைவர்கள் விட்டும் போகலை. அதனால் அந்த காய்ச்சலுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவம் இனி இல்லை என்பதை புரிந்து கொண்டு வெளிநாட்டுக்கு அரசியல் தலைவர்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இனி திரும்பி வருவது கஷ்டம். ஸ்டாலின் சார் அங்கிட்டு போயிட்டாரு, உதயநிதி எல்லாரும் போயிடும். ஆனால் முதல்ல சொன்னாங்க எப்படி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு விஜயை காண்றதுக்கும் இருக்காது, விஜய் எங்கே சரி வேறு நாட்டுக்கு போயிடுவோம். அது அப்படியே இப்போ உள்டாவாகிருச்சு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு செல்கிற காட்சிகளை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த அளவிற்கு அவர்கள் இந்தியாவின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள், எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பற்றுள்ளவர்களாக இருந்தால் இந்த தேர்தல் ரிசல்ட் வரும் வரைக்கும் வந்த பின்பும் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். கட்டாயம் இருந்திருக்கணும். அதற்கு இடையில் அவர்கள் ஓடி ஒளிவதும் நாட்டை விட்டு வெளியேறுவதும் என்ன என்பதை மக்கள் தெளிவாய் புரிந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஓட் பண்ணவங்கள மக்களை அனாதையாக விட்டுட்டு போகிற மாதிரி. கண்டிப்பாக தேர்தல் என்பது அவர்களை பொறுத்தவரை அந்த ஒரு மாதம் அவர்களுக்கு அது ஒரு சுற்றுலா பயணம் போலவும், குற்றாலத்திலே குளிக்கப் போவதைப் போலவும், அது முடிந்த பின்பு அவர்கள் அடுத்த 5 வருடம் ஜனங்களை குறித்தோ தமிழ்நாட்டை குறித்தோ சிந்திக்க மாட்டார்கள். கடந்த தேர்தலிலே எத்தனை கோடி சம்பாதித்தோம், இந்த தேர்தலிலே எத்தனை கோடிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற கணக்கு வியாபார ரீதியாக சொந்த நாட்டிலே இருந்து செய்வதை விட்டுவிட்டு வெளிநாட்டில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பினாமிகளை போய் சந்தித்து அங்கே தான் அவர்கள் இருந்து கொண்டு அரசியல் செய்வார்கள். இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற பதிவு. எந்த ஒரு எலெக்ஷனை போலையும் சார் இந்த எலெக்ஷன்லேயும் நல்ல பணம் விளையாண்டுச்சு போல இல்லையா சார்? கடைசி டைமில் இந்த எலெக்ஷனிலே அவர்கள் செலவழித்த பணம் திருப்பிடித்து போன ஆயுதத்திற்கு உதாரணமாய் மாறும். காரணம், கடந்த 50 ஆண்டுகளாக நான் ஏற்கனவே சொன்னது போல 2 கட்சிகளுமே மாறி மாறி பணம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தித்தான் அவர்கள் அரசியலிலே வெற்றியை கண்டார்கள். அவர்களுக்கு சொப்பனத்திலும் கூட அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். 3 எழுத்து படைத்த ஒரு தளபதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 எழுத்துக்கு சொந்தக்காரன். அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரன் ஆகிய விஜய் என்ற ஒருவன் எழுந்து வருவான் என்பதை சொப்பனத்திலும் கூட அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள். உண்மைதான். ஆகையால் இனி தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கிற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளுக்கும் கோளாறுகள், ஜாதக கோளாறுகள், கிரகங்கள் எல்லாம் இனி அதி பயங்கரமாக இருக்கும். இப்போவே எல்லாத்துக்கும் வயிறெல்லாம் கலக்கி இருக்கும்னு சொல்கிறீங்க சார்? அப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இந்த 2031 இந்த தேர்தல், அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்பதாக 2 கட்சிகளின் கூடாரங்கள் காலி செய்யப்படும். அங்கு இருந்து எல்லாரும் இங்கே ஓடி வருவார்கள். காரணம், இனி எதிர்காலமே இந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரன் தான். ஆகையால் அவர்களுக்கு இனி பிழைப்பு ஒன்றும் இல்லை. இனி பிழைப்பை தேடி கிராமத்திலிருந்து நகரத்திற்கு ஜனங்கள் எப்படி புறப்பட்டு சென்றார்களோ அதே போல் பிழைப்பை தேடி இந்த 2 பெரிய கட்சிகளிலிருந்து டிவிகேயை தேடி அவர்கள் வருவார்கள். நீங்கள் லாஸ்ட் இன்டர்வியூலையும் சொன்னீங்க சார், 2031 ஆக போகல எதிர்கட்சி ஒன்று இல்லாத லெவலுக்கு வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் கண்ணால்
பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த தேர்தலை பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த தேர்தலை நீங்கள் பாருங்கள், இதுவரை சரித்திரத்தில் இல்லாத உலகமெங்கிருக்கும் தமிழர்கள், இந்தியர்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளே இந்தியாவில் தமிழ்நாட்டை உற்று நோக்கி பார்த்த ஒரு தேர்தல், வரலாற்று பதிவீடு இது. இதற்கு முன்பதாக இத்தனை அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். நான் மதிக்கிற மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நின்ற பொழுது கூட வெளிநாட்டிலிருந்து எவனாவது ஓட்டு போட வந்தானா? துபாய், ஷார்ஜா, அபுதாபி, ராசல் கேமா, கத்தார், பஹ்ரைன், குவைத், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, அதை தாண்டி நம்மளுடைய இந்தியா தேசத்துக்குள்ளே மும்பை, மகாராஷ்டிரா, எங்கெல்லாம் நம் தமிழர்கள் இருக்கிறார்களோ படையெடுத்து ஓட்டு போட வந்திருக்கிறார். அதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் லாஸ்ட் டைம்ல பஸ்ஸே நிப்பாட்டிட்டாங்க இல்லையா சார்? பஸ் இல்லை, அது செய்வார்கள் தானே. எலக்ட்ரிக் செட் கட் பண்ணுவது, கடைகளை அடைத்து மூடுவது, ஜனங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்திலே அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் அவர்களை பசியிலே அமர வைப்பது. தேர்தல் நேரத்தில் இந்த பஸ்ஸுகள் வசதி இல்லாமல் மக்கள் தவித்த தவிப்பை நீங்கள் பார்த்தீர்கள். இதற்கு முன்பதாக எந்த தேர்தலையாவது அப்படி நடந்திருக்கா? ஸோ இவர்களுக்கு நன்றாக தெரியும், ஜனங்கள் வெளிநாடுகளிலிருந்து படையெடுத்து வருகிறார்கள், உள்ளூர்களில் இருந்து படையெடுத்து வருவதை அறிந்து இளைஞர்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது. இந்த அரசாங்கம் எத்தனை டிரான்ஸ்போர்ட் நம்முடைய அரசாங்கத்தில் இருக்கிறது, முன்கூட்டியே இவைகள் எல்லாம் இத்தனை கோடி வாக்குகள் இருக்கிறது, இத்தனை கோடி வாக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை அரசு அதிகாரிகளும் இந்த அரசாங்கமும் முன்பே இதை கணித்து வைத்திருப்பார்கள் அல்லவா? அதற்கு ஏற்ற மாதிரி போக்குவரத்து வசதி இவர்கள் செய்திருக்க வேண்டாமா? ஆனால் அதை பாருங்கள், நான் ஒரு வீடியோ காட்சி கண்டேன், என் உள்ளத்தை மிகவும் அது தொட்டது. சென்னையில் வேலை செய்கிற, ஐடியில் வேலை செய்கிற 2 பெண்கள், வாலிப பெண்கள், பஸ் கிடைக்காமல், அந்த பஸ் கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு புல்லட் ஓட்டி, சொந்த ஊர் அவர்களுக்கு தூத்துக்குடி, சென்னையில் இருந்து 2 வாலிப பெண்கள், ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், புல்லட்டை மாற்றி மாற்றி ஓட்டி சரியாக 5:20 மணிக்கு அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்து ஓட்டு செலுத்தி இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன நமக்கு காண தெரிகிறது? people need change. எஸ், இனி தமிழ்நாடு வெளிச்சத்திற்குள் வந்துவிட்டது. புதிய தலைமுறை, புதிய ஜெனரேஷன், வாலிபர்கள், வாலிபிகள் தங்களுக்கு வேண்டிய தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 வருடம் மாறிவிட்டது. நான் நினைக்கின்றேன், என்னிடத்தில் ஒரு கேள்வி எப்பொழுதும் உண்டு, ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு குழந்தை பாக்கியம் இறைவன் கொடுக்கவில்லை? கொடுத்திருந்தால் ஒரு எம்ஜிஆர் உருவாகி இருப்பார் அல்லவா? இப்பொழுதுதான் தெரிகிறது ஏன் குழந்தை பாக்கியம் இறைவன் எம்ஜிஆருக்கு கொடுக்கவில்லை என்றால், இந்த 3 எழுத்து கொண்ட ஒரு தலைவனை எம்ஜிஆரின் பிள்ளையாக தளபதி விஜயை இறைவன் அன்றே முடிவு செய்திருக்கிறார். ஆகையால் அவருடைய கட்சி பெயரை பாருங்கள், டிவிகே, தமிழக வெற்றி கழகம். அங்கேயும் 3 எழுத்து, அவருடைய பேரிலும் 3 எழுத்து. ஆகையால் விஜயின் வருகை தமிழ்நாட்டில் இருக்கிற பலம் கொட்டை போட்ட அரசியல்வாதிக்கெல்லாம் அது மிகுந்த துக்கத்தையும் கவலையும் உருவாக்கிவிட்டது. அவர்கள் இனி தாய்நாட்டை விட்டு வெளியேறும் காலம் வந்துவிட்டது.
சார் இப்போ அந்த அன்னைக்கு பஸ் எல்லாம் போடாததுக்கு சார் மிச்ச பேர் சொல்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனோட கையில் தான் இருக்குது, அவங்க தான் அதை பற்றி அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணுன்ட்டு. அதுக்கு உங்களோட கருத்து சார்? அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடியது அரசு அதிகாரிகள். நீங்கள் முதலாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கம் முடிவுக்கு வருகிறது, தேர்தல் வந்துவிட்டது. புதிய அரசாங்கம் வரும் வரை யார் அதற்கு பொறுப்பு? அரசு அதிகாரிகள், அவர்கள்தான் பொறுப்பு. இந்த அரசு அதிகாரிகள் மாத்திரமல்ல, தேர்தல் கமிஷன் இந்த இடைப்பட்ட நாட்களிலே புதிதாக ஒரு ஆட்சி அமையும் வரை தேர்தல் கமிஷன் தான் அதற்கு முழு பொறுப்பு. இந்த தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய விடாமல் தடுப்பது யார்? அரசியல்வாதிகள். இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர், அவரை சேர்ந்தவர்கள். ஆகையால் இந்த அரசு அதிகாரிகளும் அவர்களுக்கு ஒத்து போகுவதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும். ஆனால் நான் ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் சொல்லவில்லை. அங்கேயும் நல்ல அரசியல்வாதிகள், நல்ல அரசு அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸோ அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாமல் தடை செய்து இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் நடத்தி பார்க்கிறார்கள். அதுவும் தோல்வியடை. ரெண்டு கட்சி இவ்வளோ சுருக்கா மக்கள் வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? என்ன காரணமாக இருக்கும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஊழல். ஓகே, மக்கள் என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது சார். ஊழல் இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அது ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். அதை தாண்டி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏதாவது உங்கள் மனதிற்கு வருகிறதா? நிறைய விஷயம் வருதே சார், ஒன்று ரெண்டு இல்லையே சார். சரி, நான் உங்களுக்கு குறிப்பாக இந்த விஷயத்தை நான் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த முறை மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றினார்கள். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே அதை இந்த தேர்தலில் ஒத்துக்கொண்டார்கள். மக்கள் ஸ்டாலின் கொடுத்த வாக்கை நம்பினார்கள், நம்பி வாக்களித்தார்கள். அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? அக்கா கனிமொழி அவர்களும் அதை சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு. மதுவிலக்கு செய்தார்களா? இல்லை, செய்யவில்லை. இப்பொழுது மதுவிலக்கை பற்றி பேசும் பொழுது கையெழுத்து போடுவதற்கு பெண் இல்லை, ஆகையால் ஸ்டாலின் கையெழுத்து போடவில்லை. அந்த கையெழுத்து போடுகிற பெண் எங்கே? அது மெரினா கடற்கரைக்கு வச்சாச்சு தானே. கலைஞருக்கு அவர் எழுதிய பெண் சிலை வைக்கப்படும், அவர் ஞாபகார்த்தமாக வைக்கப்படும் என்று ஒருவேளை அந்த பெண் இருக்கலாம், அங்கே அதற்காக அந்த டிசைன் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம். இரண்டாவது, இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவர்களுக்கு இவர்கள் வேலை கொடுப்பதிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் சரியாக அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 2013 டீச்சர் ட்ரைனிங் பேட்ச், இந்த 2013 டீச்சர் ட்ரைனிங் பேட்ச் இவர்களுக்கு வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும், வேலை அமர்த்தப்படும் என்று சொன்னார்கள், நம்பினார்கள். டீச்சர் ட்ரைனிங் முடித்தவர்களெல்லாம் வாக்குறுதிகளை போட்டார்கள். அவர்களுக்கும் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குரிமை காற்றில் பறக்கவிடப்பட்டது. பென்ஷன், ரிட்டையர்ட் அரசு அதிகாரிகளுக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா பீரியடில் மறுக்கப்பட்ட பென்ஷன் இல்லை என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். நோ ரிட்டையர்ட் பென்ஷன், இது அம்மா அறிவித்தது. அதை மறுபடியும் நாங்கள் கொடுப்போம். என்று முதல் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனீர்களோ அன்று முதல் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று
திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதி கொடுத்தது 5 ஆண்டுகள். அதை பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இந்த கொரோனா காலத்திலே கிட்டத்தட்ட 13,000 நர்ஸ் செவிலியர்கள் வேலையிலே அமர்த்தப்பட்டார்கள். இந்த கொரோனா காலகட்டத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஊதியம் வழங்கப்படவில்லை. கொரோனா காலம் முடிந்தவுடன் நீங்கள் எல்லாம் நிரந்தரமாக வேலைக்கு அமர்த்தப்படுவீர்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. 108 ஆம்புலன்ஸ் டிரைவருடைய அந்த ரிஸ்க் ஆஃப் ஜாப் உங்களுக்கு தெரியுமா? தன் உயிரை பணயம் வைத்து வேறொரு உயிரை பாதுகாக்கிற மிகுந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கின்றவன் தான் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர். இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களுடைய சம்பளம் 30% குறைக்கப்பட்டது. 3,50,000 அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். ஒருவனுக்கு கூட வேலை வாய்ப்பு இவர்கள் உருவாக்கவில்லை. நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு 7 காரியத்தை குறித்து சொன்னேன். ஸோ இதில் பாதிக்கப்பட்டவர்கள் டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், 108 ஆம்புலன்ஸ் டிரைவர், இப்படி அநேகர் இவர்கள் கொடுத்த வாக்கை நம்பி இவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கிறார்கள். நீங்கள் சொன்னது இல்லாமல் சார், இன்னும் சார் கேஸுக்கு 100 ரூபா குறைக்கிறேன்டாங்க, மானியம் கொடுக்குறேன்டாங்க, அது இல்லாமல் நீட்டை ரத்து செய்கிறேன்டாங்க. இதெல்லாம் காலமாக அவர்கள் சொல்லுகிற காரியம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை தங்கள் வாழ்க்கையிலே அரசியல் சரித்திரத்திலே அவர்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்கை நிறைவேற்றியதும் இல்லை. சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் மக்கள் வெறுக்கிறார்கள்? திரு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டை உலுக்கிய 4 சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் காரி துப்பக்கூடிய ஒரு காரியம் அங்கே நடந்தது. உங்கள் அனைவருக்கு தெரியும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். முதலமைச்சர் சொல்லுகிறார், நானே இதை தொலைபேசியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன். எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான ஒரு வார்த்தை. பொள்ளாச்சி பாலியல் படுகொலை அவர் ஆட்சியில் நடந்தது. 200க்கு மேற்பட்ட வாலிப பெண்கள், கல்லூரி பெண்கள், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இவர்கள் எல்லாம் இதில் சீரழிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள். பாலியல் வன்கொடுமை பொள்ளாச்சி உலகமே திரும்பி பார்த்தது. ஏதாவது தீர்வு வந்ததா? ஒன்றும் வரல. சாத்தான்குளம் இரட்டை படுகொலை, காவல் நிலையத்திலே தகப்பனையும் மகனையும் அடித்து கொன்றார்கள். பயங்கரமான ரூட்ரல் மர்டர். உலகம் திரும்பி பார்த்ததா? இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது, வரவேற்கிறோம். அது யாருடைய ஆட்சியில் நடத்தப்பட்டது? அப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னார், நெஞ்சு வழியில் தகப்பனும் மகனும் இறந்து விட்டார்கள். கொடநாடு அம்மா ஜெயலலிதாவின் பங்களா தோட்டம், அங்கே இருக்கிற காவலர்கள் கொலை செய்யப்பட்டார்களா இல்லையா? யாருடைய ஆட்சியிலே? எடப்பாடியாருடைய ஆட்சியிலே. அவர்தான் அன்று முதலமைச்சர். அவரால் அதை கண்டுபிடிக்க முடிந்ததா? தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்
மதிப்பிற்குரிய மாண்புமிகு திருமதி ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்திலே அரங்கேற்றப்பட்ட கொலை. இவர்களால் ஏதாவது செய்ய முடிந்ததா? இந்த 4 விஷயங்கள் காலம் காலமாய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சுமத்தப்பட்ட ஒரு கொலை பலி ஜனங்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தினால் மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு சார் இன்னும் ஒரு கிழமை மாதிரி தான் இருக்குது, 1 வீக் மாதிரி தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் வெற்றி பெறுவார் என்று நம்புறீங்களா சார்? நீங்கள் நம்புறீங்களா? கட்டாயம் சார். இவ்வளோ ஒரு எழுச்சி ஒன்று பார்க்க போக்கல எனக்கும் தமிழ்நாடு அரசியல் மிச்சம் தெரியும், மிச்சம் வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று நான் பார்த்ததில்லை சார். உங்கள் குடும்பம் நம்புகிறாங்களா? கட்டாயம் சார், எல்லாம் நம்புகிறோம். உங்கள் பிள்ளைங்க நம்புகிறாங்களா? நம்புகிறாங்க. உங்கள் மனைவி நம்புகிறாங்களா? நம்புகிறாங்க. உலகமே நம்புது. தமிழகம் முழுவதும் முடிவெடுத்து விட்டார்கள். தளபதி விஜய் தான் இனி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஊரெல்லாம் கோவிலப்பா, கோவிலெல்லாம் நீ அப்பா, ஊரெல்லாம் கோவிலப்பா, கோவிலெல்லாம் நீ அப்பா, குற்றம் ஒன்றும் செய்யலப்பா, குடும்பத்தில் நீ ஒருத்தனப்பா, குற்றம் ஒன்றும் செய்யலப்பா, குடும்பத்தில் நீ ஒருத்தனப்பா, அவனை கண்டா வர சொல்லுங்க, விஜய கையோடு கூட்டி வாங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, விஜய கையோடு கூட்டி வாங்க. ஜனங்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் இல்லாத தேர்தலை வரவேற்றிருக்கிறார்கள். கிராமம் கிராமமாக, மதம் மதமாக, இஸ்லாமிய பெண் 10 வயது பெண் துவா கேட்கிறார். இறைவா, அல்லாஹ் என் அண்ணனை இந்த நாட்டின் முதலமைச்சர்கள் ஆக்குங்கள் என்று இஸ்லாமிய குழந்தைகள் துவா கேட்கிறது. குழந்தைகள் கேட்கிற எந்த துவாவையும் இறைவன் மறுத்ததில்லை, தடுத்ததில்லை. கிறிஸ்தவ கோவில்களில் எல்லாம் ஜெப பிரார்த்தனை, கல்லூரி பெண்கள் முழங்காலிலே நின்று, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முழங்காலிலே கையிலே மெழுகுவர்த்தியை ஏற்றி கொண்டு, ஆண்டவனே என் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று கெஞ்சுகிறார்கள். மிகவும் துக்கப்படுத்திய, சிந்திக்க வைத்த காரியம், தமிழ்நாட்டிலே காது கேட்காதவன், கண் பார்வையற்றவன், ஊனமுற்றவன் நடந்து கோவில்களிலே கைகளை வைத்து தவண்டு 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 போய் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறான். இதுவரைக்கு எந்த தலைவனுக்காவது இப்படி ஒரு வழிபாடு நடந்திருக்கிறா? இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மக்களும் ஒரு மாதம் இறைவனிடத்தில் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இறைவனிடத்தில் கையேந்தி இருக்கார்கள். தமிழ்நாடு மக்கள் மனிதனிடத்தில் கையேந்தவில்லை, அரசியல்வாதிகளிடத்தில் கையேந்தவில்லை, இறைவனிடத்தில் கையேந்தி இருக்கிறார்கள். ஆகையால் ஆண்டவன் நிச்சயமாய் இந்த குழந்தைகளுடைய பிரார்த்தனையை கேட்டு விஜயை வெற்றி பெற செய்து விட்டார். எப்படியும் சார் எந்த நாட்டிலையும் இப்படி ஒன்று நடந்திருக்காது சார். எந்த ஒரு நாட்டு மக்களும் எங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் வேணும்ன்ட்டு நேராக இறைவன்ட்டே கேட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. இது நான் இந்த இடைப்பட்ட நாளிலே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது மறைந்திருந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் எடுத்த ஒரு வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை தகப்பன் கறி வாங்கி சமைத்து தாயும் தகப்பனும் பிள்ளைகளை உணவு அருந்த கூடுகிறார். வீட்டில் இருக்கிற பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் சாப்பிட மறுக்கிறார். அம்மா வந்து கூப்பிடுறா,
சாப்பிட வாங்க. தகப்பன், எம்மா வந்து சாப்பிடுங்கம்மா, நீனே சாப்பிடு, நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏன்? நீ விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி நாங்கள் சாப்பாட்டில் கை வைக்கிறோம், இல்லை என்றால் எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம். எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கிறீர்களா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். கடந்த முறை நான் சொன்னேன், நீண்ட கால தமிழ்நாட்டிலுடைய பிரார்த்தனையை இறைவன் கேட்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நிமிடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதுவரை தமிழ்நாட்டிற்கு வந்த புதிய அரசியல் தலைவர்கள், கமலஹாசனாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் வருகிறேன் வருகிறேன் என்று சொன்னார், இமயமலைக்கு போய்விட்டார், அவராக இருக்கட்டும், ஒரு புதிய கட்சி, எவனாவது ஒருத்தன் நான் கலைஞரை போல் ஆட்சி தருவேன், கலைஞரை போல் ஆட்சி தருவேன் என்று எவனாவது ஒருவன் சொன்னானா? எங்களுக்கு வாக்களிங்கள், நான் முதலமைச்சரானால் எம்ஜிஆரை போல ஆட்சி செய்வேன், காமராஜரை போல நான் ஆட்சி செய்வேன், இதைத்தானே சொன்னான். ஒருத்தன் சொல்லட்டும் கலைஞரை போல் நான் ஆட்சி தருவேன் என்று. கொடுக்க மாட்டாங்க சார். ஆனால் இறைவனுக்கு தெரியும், ஒரு காமராஜை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தால் 5 வருடத்தில் இவனுக்கு விரட்டி அடிப்பானுங்கன்னு அவருக்கு தெரியும். ஆகையால் அணையாத விளக்கு, தீராத நீர், கரை கடராத வெள்ளம், ஒரு ஆட்சி இங்கே வேண்டும். அது புரட்சி தலைவரை போல ஒரு மனிதன் வேண்டும். அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரனை இறைவன் தேடினான், விஜயை கண்டான், அவன் கையில் செங்கோலை கொடுத்தான். இவன் இந்த தளபதி விஜய், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்ற கேள்விக்கே இனி இடமில்லை. தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் தமிழக முதலமைச்சராக. இனி அவர் மரணம் வரை தமிழகத்திலே அவர்தான் முதலமைச்சர். அவரை வீழ்த்துவதற்கு ஒருவனும் இனி பிறந்து வரப்போவதில்லை. செங்கோலோட சேர்த்து செங்கோட்டையும் கொடுத்துட்டாங்க சார். கண்டிப்பா, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே. இந்த தேர்தல் முடிந்து விட்டது, இந்த வாக்கு எண்ணிக்கை முடியிட்டு 2031 ஆண்டுகளுக்குள் நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் அந்த கட்சியை விட்டு ஓடி இங்கே வருகிறானே என்று பாருங்கள். இப்போ அவர்கள் வரட்டும், சேர்ப்பதும் சேர்க்காததும் தளபதியின் கையில் முடிவு எடுக்கட்டும். சார், இப்போ இதில் இப்போ வரப்போகிற ரிசல்ட்டை பொறுத்து சார், தமிழக வெற்றி கழகத்துக்கு தனியாக ஆட்சி அமைக்கலும்னு நினைக்கிறீங்களா சார்? சார், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதைத்தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருடம் தான் ஆகுது. அவர் சந்திக்கிற முதல் தேர்தல் ஃபஸ்ட்டு இப்போ தான் அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறார். இனிமேதான் மெயின் எக்ஸாம் இருக்குது. அவர் எப்படியாவது இந்த தடவை சட்டசபைக்குள் நுழையட்டும், முதலமைச்சருடைய அமரவையில் அவர் அமரட்டும். அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், நான் சொன்னது போல 2031 வருட தேர்தலிலே தமிழகத்திலே எதிர்க்கட்சியே இல்லாத அளவிற்கு 200 சீட்டுக்கு மேலாக அவர் வெல்வார். இந்தியா சரித்திரத்தை மாற்றி எழுதுவார். ஆகையால் இப்பொழுது நம்முடைய தேவை, தளபதி விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆகட்டும், மற்றதை பின்பு இறைவன் வழி நடத்துவார். சார், இந்த தேர்தலில் தளபதி வெற்றி பெற்றால் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றால் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க சார்? என்ன செய்ய வேண்டும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றணும். மக்கள் எப்படி ஒரு ஆட்சி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி ஒரு ஆட்சி ஒன்று கொடுக்கணும். அது உங்களோட ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன எப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக 87+% வாக்குப்பதிவு 2026 தேர்தலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலை காட்டிலும் கிட்டத்தட்ட 22%
வாக்குகள் அதிகமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய வாக்கு கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கு மேலாக புதிய வாக்கு தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளை பார்க்கும் பொழுது தளபதி விஜய் வெற்றி பெற்றுவிட்டார். தளபதி விஜய் அவர் வெற்றி பெற்று முதலமைச்சராய் அமர்ந்து விட்டார். ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையுமே அவர் செய்வார். அவருக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. காரணம், அவர் திரைத்துறையிலே நட்சத்திரமாக இருந்து நடித்து கொண்டிருக்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அறிந்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை, எது தேவையற்ற செயல், ஜனங்களுக்கு என்ன அத்தியாவசியமாக உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இனி தமிழ்நாட்டில் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் அவர் பார்த்து கொள்வார். பெண்கள் பதற வேண்டிய தேவையில்லை. எவனாவது ஒருவன் பெண்ணை தொட்டால் அவன் செத்தான். அப்படிப்பட்ட சட்டங்கள் வரப்படும். கிறிஸ்தவர்களுக்கு விஜய் ஒரு அரணாக, ஒரு தூணாக அவர் நிற்பார். இஸ்லாமியர்களுக்கு ஒரு காவலனாக அவர் இருப்பார். இந்துக்களுக்கு வீட்டின் குத்து விளக்காய், கோவில் பூஜையின் அலங்கார சிற்பமாய் அவர் நிற்பார். தமிழகத்துக்கு ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் அவர் இருப்பார். ஆகையால் விஜய் தமிழ்நாட்டிற்கு வந்து அமைச்சரவையில் முதலமைச்சராய் அமர்ந்தவுடன் இனி தமிழக மக்கள் தளபதி எங்களுக்கு இதை செய்து கொடுங்கள் என்று கேட்பதற்கு இல்லாத வண்ணம் அவர்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவும் அவர் நிச்சயமாய் செய்வார். ஆகையால் தோல்வி இனி தளபதி விஜய்க்கு இல்லை. அந்த 3 எழுத்து நாயகன் வந்துவிட்டான். தமிழகம் இனி மோட்சத்தை நோக்கி பிரயாணம் செய்யும். சார், ஒரு வேலை நடக்கக்கூடாது. ஒரு வேலை இந்த தேர்தலில் தளபதி வெற்றி பெறாட்டி என்ன நடக்கும் சார்? எம்ஜிஆர் சொன்னார், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனது பேர் இருக்கும். வெற்றி பெறாமல் போய்விட்டால் என்ற கேள்வியே தவறு. ஊருக்குள் அவர் பேர் இனி எழுதப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் அவர் பேர் எழுதப்பட்டு விட்டது. ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சத்தில் அவர் பேர் எழுதப்பட்டு விட்டது. இனி அவன்தான் முதலமைச்சர். அந்த எந்த கொம்பன் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. அதைத்தான் நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொன்னேன். 10 வயது குழந்தை அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு விட்டால் அல்லாஹ் மறுப்பதில்லை. தமிழகத்திற்கு ஒரு தலைவனை இறைவன் அனுப்பிவிட்டான். அவன் வெற்றி அடைந்து விட்டான். ஆகையால் ஒருவேளை அவர் தோல்வி அடைந்தால் என்ற கேள்விக்கே இனி இடமில்லை. இனி என் வாழ்க்கையிலும் சரி, என் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இந்த விஜய் தளபதி அவன் அமைச்சராய் இருப்பதை, முதலமைச்சராய் இருப்பதை என் கண்களும் காணும், என் பிள்ளையின் கண்களும் காணும், என் பேரப்பிள்ளைகளுடைய கண்களும் காணும். அதை நீங்களும் பார்ப்பீர்கள், உங்கள் மனைவியும் பார்ப்பார்கள், உங்கள் குடும்பமும் அதை பார்ப்பார்கள், உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் பார்ப்பார்கள் என்று நான் ஆணித்தரமாக இந்த இடத்தில் சொல்லுகிறேன். சார், நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை தந்ததுக்கு. வேறு என்ன சார் கடைசியாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். நீங்களும் என்னை நேரடியாக மீண்டும் முறை சந்திக்க வந்ததற்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, தேர்தல் களம் நிறைவு பெற்று இப்பொழுது நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு விசேஷமாக இந்த நாளிலே இந்த அமீரகத்திலிருந்து நான் உங்களுக்கு மனமாற நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தளபதி விஜய்க்கு வாக்கு செலுத்தியதற்காக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றி. தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிகவும் கடினமாய் உழைத்திருக்கிறீர்கள். இளைப்பாருங்கள்,
4ஆம் தேதி நாம் இனிப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வணக்கம் சார்.